கோவை போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மத போதகர் ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக வருகிற 25ஆம் தேதி கோவையில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர்கள் முன்னேற்ற இயக்கத்தின் நிறுவன பொதுச் செயலாளர் ஜோஸ்வா ஸ்டீபன் தெரிவித்துள்ளார். கோவையில் 2 சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக பிரபல கிறிஸ்தவ மத போதகர் ஜான் ஜெபராஜ் அண்மையில் போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் ஜான் ஜெபராஜ் மீது காவல்துறையினர் திட்டமிட்டு பொய் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொண்டதாகவும், இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து வருகிற 25ஆம் தேதி கோவையில் 1000க்கும் மேற்பட்டோரை திரட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர்கள் முன்னேற்ற இயக்கம் என்ற அமைப்பின் நிறுவன பொதுச் செயலாளர் ஜோஸ்வா ஸ்டீபன் தெரிவித்துள்ளார். ஆர்ப்பாட்டம் தொடர்பாக கோவை பந்தய சாலை காவல் நிலையத்தில் முன் அனுமதி கேட்டு மனு அளித்த அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டு வருவதாகவும், மத போதகர் ஜான் ஜெபராஜ் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் அவரது உடன் இருந்த சக மத போதகர் ஜான் ஜெபராஜை பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும், அதேபோன்று ஜான் ஜெபராஜ் மனைவிக்கும் ஜான் ஜெபராஜுக்கும் இடையே இருந்த குடும்ப பிரச்சனையை மையமாக வைத்து அவர் மீது போக்சோ வழக்கு ஜோடிக்கப்பட்டதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார். மேலும் இந்த போக்சோ வழக்கின் பின்னால் அரசியல் அழுத்தங்கள் இருப்பதாகவும் காவல்துறையினர் தங்களிடம் ஆதாரம் இருப்பதாக கூறுகின்றனர். ஆனால் 11 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு தற்பொழுது எதற்காக போக்சோ வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் ஒரு கேள்வி எழுப்பினார். அதேபோல் தமிழகத்தில் சிறுபான்மையினருக்கு ஆதரவான கட்சி என திமுக கூறிக்கொள்வதாகவும், ஆனால் திமுக தலைமையிலான தமிழக அரசுதான் சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தலாகவும் எதிராகவும் இருக்கிறது என்றும் விமர்சித்தார். மேலும் வருகிற 25ஆம் தேதி கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக நடத்தப்படும் ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு பகுதிகளிலிருந்து மத போதகர் ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக ஏராளமான இளைஞர்கள், இளம்பெண்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என்றும், காவல்துறையினர் அனுமதி மறுக்கும் பட்சத்தில் தடையை மீறி இந்த போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். மீது அந்த பிரிவினைக்கா டைவர்ஸ் கேட்கிறாரு. அந்த டைவர்ஸ் வழக்கு முடிகிற நேரத்தில் பார்த்து அவங்க அந்த பணம் ஆசைப்பட்டு அவர் மேல போட்டிருக்கிறாங்க. இல்லை இங்க உண்மையான தன்மை இருந்தா காவல்துறை 13 மாசம் முடி போட்டிருக்கலாம்ல. எல்லா பாலியல் வழக்குகளும் உடனடியாக தேய்க்கிறாங்க, அறிக்கை வெளியிடுறாங்க. இது வரைக்கும் மாத்தி மாத்தி சொல்றாங்களே தவிர உண்மையான அறிக்கை இல்லை. இதுல உள்ள அரசியல் தலையிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. எதை வச்சு சொல்றோம்னா, அவர் இந்த கைதாகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி அவரே ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு நிகழ்ச்சி ஒன்று போடுறாரு. என்னன்னா அவருடைய குரல் பதிவு ஒன்று போட்டு அந்த சபையில இருக்கிற அவருடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் அந்த இடத்தை அந்த சொத்தை அபகரிக்கிறதுக்காக அந்த இடத்து மேல ஆசைப்பட்டு இவர் அங்கிருந்து வெளியேற்றுறாங்க. அங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கிறாங்க. இது சம்பந்தமா அவர் அங்கிருந்து உயிர் தப்பிக்கிறதுக்காக ஓடி போயிடுறாரு. ஓடி போய் வேற இடத்துல தங்கும் போது இவருக்கு அலைபேசி மூலியம் தொடர்பு கொண்டு பல பணங்களை கேட்டு அரசியல்வாதிகள் கூட அவரை மிரட்டினதா சொல்றாரு. அவர் உயிருக்கு அச்சப்பட்டு தான் வெளியே இருந்திருக்கிறார். இதான் உண்மை. அதை வச்சு தான் நாங்க சந்தேகப்படுறோம். அரசியல் தலையீடுல எந்த கட்சியுமே அதை அவரை சொல்ல மறுத்துட்டாருங்க. இன்னைக்கு அரசியல் தலையீடுனா ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் வளர்ந்து வந்தாருன்னா அவருடைய வளர்ச்சி பொறுத்துக்கொள்ளாம சில சமூக விரோத அமைப்புகள் எல்லாம் இருக்கு. அந்த அமைப்பில் என்ன செய்யறாங்கன்னா அது பின்னாடி தூண்டுதல் இருக்கும் அப்படின்னு நாங்க சந்தேகப்படுறோம். அதாவது திமுக ஆட்சியில தான் நாங்க நிறைய நசுக்கப்படுறோம். நியாயமா சொல்ல போனா திமுக ஆட்சியில தான் நிறைய பாதிரியார்கள் தாக்கப்படுறாங்க. இந்த ஆண்டுகள் ஒரு வருஷத்துல பாருங்க, வருஷம் தவறினாலும் போராட்டங்கள் நடத்த தவறது இல்லை. இன்னைக்கு மனுஷன் உயிரோடு இருக்கும் போதும் போராடுறான், செத்து போய் அவன் அடக்கம் பண்ணும் போராடுறான். கிறிஸ்தவர்களுக்கு என்று எந்த மாவட்டத்திலே தனியா ஒரு பதில் கிரவுண்டு கிடையாதுங்க. புதிய தேவாலயம் கட்டுவதற்கு அனுமதி கிடையாது. கிறிஸ்தவ நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அனுமதி இல்லை. அப்படியே ரோட்டோரம் போற கிறிஸ்தவ பாதையில கூப்பிட்டு வழிகட்டாயமா அடிக்கிற நிலையெல்லாம் இருக்குது. இது எப்படி நாங்க சிறுபான்மைகளுக்கு பாதுகாப்புன்னு நினைக்க முடியும்? ஓட்டுக்காக எங்களை பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க இருக்கிற எந்த காரியத்தையும் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது இல்லை. எங்களுடைய விஷயத்த அரசு காதல கூட போட்டுக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஏதாவது வழக்கு கொடுத்தாங்கன்னா அது பொய் வழக்கு போடுறதுக்கு அரசு அது எதிர்ப்பு தெரிவிக்கிறதே இல்லைங்க. இதை நாங்க பாதிப்பான ஒரு அரசியலா நாங்க எதிர்பார்க்கல. அது நம்ம வெளிப்படையா சொல்ல முடியாது. திமுக பேருக்கு நம்ம சொல்ல முடியும். ஆனா அரசியல் தலையீடு இருப்பதாக ஜான் ஜெபராஜே பதிவிடுறாரு. பேசினாங்கன்னா சமயம் வரும்போது அதை நான் சொல்றேன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு எதிராக இருக்கிற கட்சி தான், நாங்க வளரக்கூடாதுன்னு நினைக்கிற கட்சிகள் தான் நாங்க சந்தேகிக்கிறோம். இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது பின்னால இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறது இயல்பு தான். அது விசாரணையில் தான் நமக்கு தெரிய வரும். இது வரைக்கும் தெரியும். இதை பத்தி என்ன சொல்றோம்னா, அவங்க சொல்றாங்களே தவிர எதுவுமே அவங்களுக்கு சரியான காவல்துறை வெளிப்பாடு சொல்லியே. இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இருந்திருந்தா கூட ஒரு 11 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கைது பண்ணிருக்கலாமே. இதை தாமதிக்க வேண்டிய அவசியம் என்ன? இதே இருக்கிறாங்க. ஆதாரம் இருந்தா பேச்சுக்கு இடம் இல்லையே. இப்ப ஆயிரக்கணக்கான பேர் அவர் கூட இருக்கிறவங்க, லட்சக்கணக்கான மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஜான்ராஜ் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அல்லன்றாங்க. இதை குடும்ப விவகாரமா போடப்பட்ட வழக்குன்னு சொல்றாங்க.
அவருக்கு வந்து எதிர ஆட்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கா இருக்காங்க, லட்சக்கணக்கா இருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னா ரைட்டு, ஆயிரக்கணக்கான மக்கள் எப்படி வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்க முடியும்? அவரோட இருந்தவரே வந்து அவர் மீது சரிங்க. அது அவர் கூட இருந்தவர் தான் பாத்தீங்கன்னா அவருடைய எல்லா விஷயத்தையும் அவர் பங்கெடுத்துக்கிறாரு, போயிருக்காரு, வந்திருக்கிறாரு. சொத்துக்கள் விஷயமா அவருக்கும் பிரச்சனை வருதுங்க. ஒரு சில பண விஷயங்கள், குடுக்கல் வாங்கல சில ப்ராப்ளம் வருதுனால அந்த இடத்த வந்து அவருடைய இடம் தான். கூட இருக்காரு இல்லைங்களா, அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்காரு இல்லையா, அவரோட இடத்துல ஒரு சுமார் 8 லட்சத்துக்கு மேல செலவழிச்சு அந்த இடத்த சுத்தம் பண்ணி ஆலயமா அமைக்கிறார். இவருக்குள்ள சில கருத்து வேறுபாடு வரும்போது அவர் வந்து அங்கிருந்து வெளியேற்ற பாக்குறாரு. இவங்களுக்கு ஒரு மனைவிக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால அந்த இடைவெளி கேப்ல அவங்க பூந்துக்கிறாங்க. ஒரு சொற்ப ஜனங்கள் பூந்து அந்த வேலையை செய்யறாங்க. இப்பங்க போஸ்கோங்கிறது வந்து எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா யாசிப்பா படுகொலை உட்பட நிறைய சிறுமிகளுக்காக நம்முடைய அமைப்புகள் கூட போராடி இருக்குது. சிறு பிள்ளைகளை பாதுகாக்கிறது மிகவும் அவசியமான ஒன்று. ஒருவேளை வந்து அப்படி இருந்தால் சட்டம் தன் கடமையை செய்தால் என்ன தவறும் கிடையாது. ஆனா இல்லாத பட்சத்துல அந்த பொய் வழக்கை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா எத்தனையோ இடங்கள்ல வந்து பாலியல் நடக்குது, நிறைய படுகொலைகள் நடக்குது. அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காமிக்க, அதை விட வேகத்தை காட்டாத தமிழக அரசு குறிப்பிட்ட திருச்சபை போதகர் மீது ஒரு அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் என்னங்க? ஏன் 11 மாசம் விட்டீங்க? அதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, நிறைய வழக்குகளை வெளித்து சொல்றாங்க. இது சொல்ல மாட்டேங்கிறாங்களே, இதான் உண்மை அறிவிக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தரை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணாங்கன்னா அடுத்தன்னைக்கு அந்த வெளிப்படையான அறிக்கையை விட்டுறாங்க. இது வரைக்கும் இவருடைய வழக்குல இது வரைக்கும் வெளியே வரலையே, நாட்கள் தானே போயிட்டு இருக்குது. கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். எங்க உணர்வு வெளிப்படுத்த முடியாது, கண்டிப்பா நடக்கும். இந்த வழக்கை வந்து அரசு பரிசீலனை பண்ணணும். இது பொய் வழக்கு, அதை தள்ளுபடி செய்யணும். அப்படி ஒரு வேலை தள்ளுபடி செய்ய தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கும். என் பேர் ஏஜி ஜோஸ்வா ஸ்டீபன், அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர் முன்னேற்ற நிறுவனர், தேசிய பொதுச் செயலாளர்.